السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இறுதிப்பத்தை அடைந்து இந்த இறுதிப்பத்திலே மூன்றாவது தினத்தை கடந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் கடந்த 2 நாட்களும் பிரார்த்தனைகள் சம்பந்தமாகவும் பிரார்த்தனைகளுடைய பெறுமதி சம்பந்தமாகவும் சில ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனைகள் தொடர்பாகவும் ஒரு சில விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிந்தான். இன்றைய தினம் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ் எஜமான் நாங்கள் அடிமை என்கின்ற அந்த விடயம் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய என்னென்ன விடயங்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான் என்பது தொடர்பான ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். சஹீஹுல் முஸ்லிமிலே 5033வது நபிமொழியாக பதிவு செய்திருக்கின்ற அந்த செய்தியை கொண்டு, அதற்கு முன்னால் பெண்கள் தரப்பிலிருந்து நேற்றைய தினம் ஒரு கேள்வியும் ஒரு கோரிக்கையும் வந்திருக்கின்றது. அதில் கோரிக்கையை ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த மஸ்ஜிதுக்கு வருகை தருவதை பொறுத்த மட்டில் பொதுவாகவே பெண்கள் பொதுவாக வருகை தருவது சரியான குறைவு. எனவே நீங்கள் இந்த இடத்துக்கு வருகை தருகின்ற நேரத்தில் உங்களோடு தொடர்புபட்டவர்கள் நீண்ட காலம் சந்திக்காத உறவுகள் எல்லாம் உங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆண்களை பொறுத்தமட்டில் அடிக்கடி சந்திப்பதனால் அவ்வளோ பெரிய இஷ்யூ ஒன்று இருக்காது. ஆனால் பெண்கள் கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு ஒரு முறை சந்திக்கின்ற சந்தர்ப்பம் வருகின்ற நேரத்திலே சுகம் விசாரித்துக் கொள்வது, உங்களுக்குள்ளே கொஞ்சம் கதைத்து கொள்வது என்பது அது இயல்பான ஒரு விடயம். ஆனாலும் அது அடுத்தவருடைய தொழுகையை பாதிக்காமல் கொஞ்சம் கவனித்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் தாய்மார்களிடத்தில். அடுத்து ஒரு கேள்வி வந்தது. நேற்றைய தினம் மலக்குமார்களுடைய பிரார்த்தனையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிட்டத்தட்ட 5 சந்தர்ப்பங்கள் சம்பந்தமாக நேற்று நாங்கள் பார்த்தோம். அந்த 5 சந்தர்ப்பங்களில் ஆரம்பத்திலே கூறிய 3 சந்தர்ப்பங்கள், அதாவது நாங்கள் உதுவோடு மஸ்ஜிதுக்கு சென்று தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரம், அடுத்து இமாம் ஆமீன் சொல்லுகின்ற நேரத்திலே மௌமூம்கள் நாங்கள் ஆமீன் சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே மலக்குமாருடைய ஆமீன் கிடைப்பது, அடுத்து 3வது தொழுது விட்டு அதே இடத்திலே அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே மலக்குமார்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை. இந்த 3 அம்சங்கள் தொடர்பில் அடுத்த 2லேயும் இந்த இஷ்யூவும் இருக்காது. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. இந்த முதலாவது 3 அம்சங்களையும் பொறுத்த மட்டில் நாங்கள் மஸ்ஜிதுக்கு செல்வது கிடையாது, எனவே எங்களுக்கு அது இல்லையா என்று பெண்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா தான் மிகவும் அறிந்தவன். இந்த செய்திகள் அந்த மஸ்ஜிதோடு தொடர்புபடுத்தித்தான் வருகின்றது. ஆனால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில்
அல்லாஹுவை எப்படி எதிர்பார்க்கின்றோமோ அப்படி அல்லாஹ் நடந்து கொள்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் நன்மையுடைய விடயத்தில். எனவே அல்லாஹுவிடத்திலே நம்முடைய எதிர்பார்ப்பை நாங்கள் வைத்துக்கொண்டு அந்த நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில காரியங்களை நாங்கள் செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம் மூலமாக ஒருவர் ஒரு காரியத்தை செய்கின்றார் என்றால் நாங்கள் சொல்லிக் கொடுத்து நம்முடைய வழிகாட்டலிலே ஒருவர் ஒரு காரியத்தை செய்கின்றார் என்றால் அதை செய்ததற்கு அவருக்கு என்ன கூலி, அது போன்றே அதை சொல்லிக் கொடுத்து அல்லது வழிகாட்டி அவருக்கும் அந்த கூலி கிடைக்கும். அது கொடுக்கப்பட்டவருக்கு எந்த குறைவையும் அதை ஏற்படுத்தாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த குறைவையும் அது ஏற்படுத்தாது. எனவே பெண்களை பொறுத்த மட்டிலே பொதுவாகவே ஆண்களுக்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஆக்கியிருக்கின்றார். எனவே நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண்களை அந்த துவாவை அடைந்து கொள்வதற்காக ஊக்குவிப்பதன் மூலமாக, அவர்களை அனுப்பி விடுவதன் மூலமாக, அவசரப்படுத்துவதன் மூலமாக, அந்த நேரங்களிலே அவர்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காமல் அவர்கள் அந்த நேரத்திலே சுதந்திரமாக மஸ்ஜிதுக்கு சென்று அவர்களுடைய அந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான நிலைமைகளை வீட்டிலே ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாகவும் பெண்களுக்கு அந்த நன்மையை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஆதரவு வைப்போம். அல்லாஹு தஆலா போதுமானவன் அதை தருவதற்கு. என் பிள்ளையை நேர காலத்துக்கு நாங்கள் அனுப்பி மஸ்ஜிதுக்கு போய் அமர்ந்திருந்து இகாமத்து வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், மலக்குமாருடைய நன்மை கிடைக்கும் என்று பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி அவசரமாக அவர்களை மஸ்ஜிதுக்கு அனுப்பக்கூடிய ஏற்பாடுகளை தாய்மார்கள், சகோதரிகள் நாங்கள் செய்வோமாக இருந்தால் அந்த நன்மை அல்லாஹ்விடத்தில் அடைந்து கொள்ளக்கூடிய அந்த ஆதரவை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் வைக்கலாம் என்பதற்காக அந்த கேள்விக்கு பதிலாக அந்த செய்தியை சொல்லிக்கொள்ளுன்னு அல்லாஹு தான் மிகவும் அறிந்தவர். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா நேரடியாகவே நம்மோடு பேசுவது போன்று, நம்மிடத்திலே சில செய்திகளை சொல்வது போன்று ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தந்தார்கள். இது சஹீஹுல் முஸ்லிமிலே 5033வது நபிமொழியாக பதிவு செய்யப்படுகின்றது. இந்த செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நம்மோடு பேசுவது போன்றே உள்ள சில விடயங்களை சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ்வே நேரடியாக நம்மோடு பேசுகின்றார். ஹதீஸுல் குதுசி என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த ஹதீஸுல் குதுசியிலே சில அம்சங்கள் இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு தஆலா சொன்னான் உங்களிடத்திலே சொல்லுமாறு என்று சொல்லுவார்கள். அல்லாஹு சொன்னான் உங்களிடத்திலே சொல்லுமாறு, அதை அல்லாஹ் சொன்னதாக சொல்லுவார்கள். இந்த செய்தியை பொறுத்தமட்டில் அல்லாஹு தஆலா நேரடியாகவே நம்மோடே பேசுவது போன்று, இடையிலே நபியை வைத்து நம்மோடு பேசுவது போன்று இல்லாமல் நேரடியாகவே நம்மோடே பேசுவது போன்று அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த ஒரு செய்தி. இந்த செய்தியிலே ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் எதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பு என்ன, நாங்கள் என்னென்ன விடயங்களிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி. இதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பேசுவது போன்றே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதில் அல்லாஹு தஆலா நம்மோடு பேசுகின்ற நேரத்தில் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு விடயத்தை சொல்கின்ற நேரத்திலும் யா இபாதி, என்னுடைய அடிமைகளே என்று அழைத்து ஒவ்வொன்றாக அல்லாஹு தஆலா நம்மோடு பேசுகின்றான். அதிலே முதலாவது செய்தியை பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்துல் ظுல்ம அலா நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸின் மீது, என்னுடைய ஆன்மாவின் மீது, அதாவது எனக்கு நான் அநியாயம் இழைப்பதை ஹராமாக்கி கொண்டேன். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், எனக்கு நான் அநியாயம் இழைப்பதை ஹராமாக்கி கொண்டேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, உங்களுக்கிடையிலும் அதை நான் ஹராமாக்கி இருக்கின்றேன். ரசூல் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபலா தலாலமு, நீங்கள் அநியாயம் இழைத்து கொள்ள வேண்டாம், உங்களுக்கிடையிலே அநியாயம் இழைக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு முதலாவது செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதை சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே 3 அம்சங்களை நமக்கு சொல்லுகின்றார். முதலாவது அம்சம், எனக்கு நான் அநியாயம் இழைக்கின்ற விடயத்தை எனக்கு நான் ஹராமாக்கி கொண்டேன். அல்லாஹ் தனக்கு ஹராமாக்கியதாக சொல்லுகின்றார். அதாவது அல்லாஹு தஆலா அநியாயம் இழைக்க மாட்டான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அடியார்களுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா அநியாயம் இழைக்கவும் மாட்டான்.
அநியாயம் இழைக்கின்ற ஒரு தேவை அல்லாஹுக்கு என்றைக்கும் கிடையாது. மனிதர்களை பொறுத்த மட்டிலே அவனுடைய தேவையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்திலே அநியாயம் இழைக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் காணலாம். ஆனால் அல்லாஹு தஆலா மனிதர்களிடத்தில் எந்த தேவையும் அற்றவன். அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களுக்கு அநியாயம் இழைத்து எதையும் அடைந்து கொள்ளப் போவது கிடையாது. எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா தனக்கு அநியாயம் இழைப்பதை ஹராமாக்கி விட்டார். இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய அருமையான ஒரு விடயம், நாங்கள் இப்பொழுது இரவிலே தொழுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம், நம்முடைய தூக்கத்தை விழித்து இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கின்றோம். சிலரை தொழுகின்ற நேரத்தில் காண கிடைத்தது கண்கள் முட்டுகின்றது, ஆனாலும் நின்று தொழ வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு இருக்கின்றது. இதுபோன்று நாங்கள் படுகின்ற எந்த கஷ்டத்தையும் அல்லாஹு தஆலா வீணடிக்க மாட்டான், நமக்கு அநியாயம் இழைக்க மாட்டான். எதை அல்லாஹு தஆலா தருவதாக நமக்கு வாக்களித்தானோ அந்த வாக்கை நிச்சயமாக அல்லாஹு தஆலா மீற மாட்டான். நாங்கள் அல்லாஹுவின் மீது முழுமையாக ஆதரவு வைத்து அல்லாஹுவிடத்திலே முழுமையான நம்பிக்கையோடு நம்முடைய காரியங்களை இந்த உலகத்திலே தாராளமாக செய்யலாம். அல்லாஹு தஆலா நமக்கு அநியாயம் இழைக்க மாட்டான். ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் நாங்களாக தேடிக்கொண்ட கெடுதிகள், நாங்களாக செய்த அநியாயங்கள், இதன் மூலமாக நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நம்மை தண்டிப்பானே தவிர, இந்த உலகத்திலே நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து நலவுகளையே செய்து இந்த உலகத்திலிருந்து பிரிந்து அல்லாஹ்விடத்திலே போகின்ற நேரம் நாங்கள் நலவு செய்திருந்தும் நம்மை தண்டிக்கின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா அநியாயம் இழைக்கின்றவன் அல்ல. தனக்குத்தானே அநியாயம் இழைப்பதை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி விட்டான். இது அதிலே உள்ள முதலாவது செய்தி. இரண்டாவது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உங்களுக்கிடையிலும் அநியாயம் இழைப்பதை நான் ஹராமாக்கி இருக்கின்றேன். எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கிடையிலும் நான் அநியாயம் இழைப்பதை ஹராமாக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நமக்கிடையிலே அநியாயம் இழைப்பது, அடுத்தவருடைய உரிமையை நாங்கள் பறிப்பது, அதானே அநியாயம். அடுத்தவருடைய உரிமையுடைய விடயத்திலே நாங்கள் கை வைத்து அவருடைய உரிமையை பறிக்கின்ற இந்த அநியாயம் என்று சொல்லக்கூடிய அம்சத்தை உங்களுக்கிடையிலே நான் ஹராமாக்குகின்றேன். ஒருவருக்கொருவர் நீங்கள் அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று மூன்றாவது செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். எனவே அநியாயம் என்று சொல்வது இந்த உலகத்திலே நியாயத்துக்கு மாற்றமாக நடந்து கொள்வது, அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கலும் அந்த அளவுக்கு நம்முடைய முயற்சி எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு செய்தியிலே, அநியாயம் இழைப்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அநியாயம் இழைக்கின்ற விடயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் அநியாயம் என்பது மறுமையுடைய இருள்களாக உங்களிடத்திலே வந்து சேரும். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அதை நமக்கு வெளிச்சமாக கொண்டு வர மாட்டான். மறுமையுடைய நாளிலே அந்த அநியாயம் என்பது உங்களிடத்தில் இருள்களாக வந்து சேரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அநியாயம் இழைப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய, நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்த அளவுக்கு தவிர்ந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு தவிர்ந்து கொள்ள வேண்டிய, நம்முடைய வாழ்வில் அடுத்தவர்களிடத்தில் நாங்கள் அநியாயம் இழைப்பது மறுமையிலே நம்முடைய பல நன்மைகளை இல்லாமல் பண்ணும் என்கின்ற உணர்வோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு செய்தியை இந்த செய்தியினூடாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்தது அல்லாஹு தஆலா இந்த பிரார்த்தனைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியை இந்த செய்தியினூடாக நமக்கு சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் வால்லுன், நீங்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், நீங்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். இல்லாமன் ஹதைத்துஹு, அல்லாஹு தஆலா யாருக்கு நேர்வழியை காட்டினானோ அவர்களை தவிர மற்ற எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அப்படி என்றால் இந்த உலகத்திலே நேர்வழி என்று சொல்லக்கூடிய அம்சம் மனிதர்களுடைய இயல்பல்ல, மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தது. மனிதர்களுடைய இயல்பு பாவம் செய்யக்கூடிய விதத்திலே தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவிகள் நீங்கள் எல்லாம். யாருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை காட்டினானோ அவர்களை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். அதை சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த எதிர்மறையாக நெகட்டிவாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற விதத்தை பாருங்கள். நீங்கள் உங்கள் எல்லோருக்கும் நான் நேர்வழியை காட்டியிருக்கின்றேன், அதனால் நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. நீங்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், குல்லுக்கும், உங்களில் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். நான் யாருக்கு நேர்வழி காட்டினேனோ அவர்களை தவிர என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபஸ்தஹ்தூனி, என்னிடத்திலே நீங்கள் நேர்வழியை கேளுங்கள், அஹ்தீக்கும், உங்களுக்கு நான் நேர்வழியை தருகின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த உலகத்தில் நம்முடைய இயல்பை அல்லாஹு தஆலா பாவம் செய்கின்ற விதமாகத்தான் வைத்திருக்கின்றான். ஏனென்றால் சூரா யூசுஃபிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யூசுப் நபி சொன்னதாக ஒரு சில தஃப்சீர்களில் சொல்லப்படுகின்றது,
ஒரு சில தப்சீர்களிலே அசீஸுடைய மனைவி சொன்னதாக சொல்லப்படுங்க. ஏதோ அந்த செய்தியை பார்ப்போம். அந்த செய்தியிலே சொல்லப்படுகின்ற முக்கியமான அம்சம் என்னென்றால், இன்னன் நஃப்ஸ், நிச்சயமாக உள்ளம், இந்த நஃப்ஸ் என்பது இருக்கின்றது அம்மாரத்தும் பிஸ்ஸு, கெடுதியை நோக்கி பாவத்தை நோக்கித்தான் அழைத்து கொண்டிருக்கின்றது, கட்டளையிட்டு கொண்டிருக்கின்றது. இல்லாமா ரஹிம ரப்பி, அல்லாஹு தஆலா அருள் புரிந்தவைகளை தவிர உள்ளம் என்பது கெட்டதைத்தான் நாடிக்கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு தஆலா நமக்கு அந்த யாரோ ஒருவர் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லி தருகின்றார். 2 பேரில் ஒருவர். இந்த செய்தியினூடாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா இயல்பாகவே பாவத்தின் பக்கம் நாட்டம் கொண்டதாகத்தான் படைத்திருக்கின்றார். பாவத்தின் பக்கம் நாட்டம் கொண்டதாக படைத்திருக்கக்கூடிய இந்த உள்ளத்தை கொண்ட நம்மை பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழச் செய்வது நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய முயற்சி அல்ல. அல்லாஹு தஆலா நமக்கு நேர்வழி காட்டியதனால் அந்த நேர்வழியின் மூலமாக நாங்கள் நன்மையான விடயங்களை அடைந்து கொண்டிருக்கின்றோமே தவிர, நாங்கள் முயற்சி எடுத்து நம்முடைய முயற்சியினால், நம்முடைய கட்டித்தனத்தினால், நாங்கள் அறிவாளிகள் என்பதன் மூலம், நமக்குத்தான் இதை விளங்க முடியும் என்பதன் காரணத்தினால் அப்படி அல்ல அன்பார்ந்த சகோதரர்களே. சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், நிறைய பித்அத்துகள் நடைபெறுகின்றது. அந்த பித்அத்துகளை ஊக்குவிக்கக்கூடிய நிறைய ஆலிம்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த ஆலிம்களை சந்தித்து பேசுகின்ற நேரத்திலே குர்ஆனிலே மிகச்சிறந்த அறிவுள்ளவர்கள், குர்ஆனை முழுமையாக ஹிஃப்ல் பண்ணினவர்கள், குர்ஆனிலே எந்த ஆயத்து தேவை என்றாலும் அந்த ஆயத்தை சொல்லக்கூடியவர்கள், மிக அழகாக நேர்த்தியாக குர்ஆனை படித்தவர்கள். ஆனால் அந்த குர்ஆனை படித்திருந்தும், குர்ஆனை நேர்த்தியாக தெரிந்திருந்தும், அவ்வளவு விடயங்களை அறிகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்டவில்லை. அவர்கள் பாத்திலை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். தவறான அம்சங்களுக்கு காரணமாக அவர்கள் அமைந்து விடுகின்றார்கள். தேவையில்லாத மத சடங்குகள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய பித்அத்துகளை சமூகத்துக்குள்ளே ஊக்குவிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். ஆனால் இந்த மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய சில நேரங்களில் மார்க்கத்தில் ஆக குறைந்த அறிவுள்ள 1-2 பயான்கள்லாம் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற அளவில் இருக்கின்ற அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை காட்டுகின்றார். அந்த மனிதருக்கு தெரிகின்றது இது பித்அத் என்று சொல்லி, அந்த மனிதருக்கு தெரிகின்றது இதை நாங்கள் செய்யக்கூடாது என்று. அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிய வருகின்றது. ஆனால் அவ்வளவு படித்த அந்த மக்களுக்கு கொடுக்காததை அல்லாஹு தஆலா இங்கிருக்கக்கூடிய சாதாரண ஒரு மனிதருக்கு கொடுக்கின்றான் என்றால், மார்க்கத்தை அந்த அளவுக்கு அறியாத, குர்ஆனை கூட திருத்தமாக சில நேரங்களில் ஓத தெரியாத, குர்ஆனை கூட திக்கித்தான் ஓத தெரியும் என்கின்ற அளவில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த நேர்வழியை கொடுக்கின்றான் என்றால், நேர்வழி என்பது நம்முடைய கையில் உள்ள அம்சம் அல்ல என்பது சகோதரர்களே. ஆனால் அந்த நேர்வழியை பெற்றுக்கொண்ட நாங்கள் சில வேளைகளில் பெருமிதமாக நடக்கின்றோம், பெருமையாக நடக்கின்றோம், செருக்காக நடக்கின்றோம். அடுத்தவர்களுக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் நேர்வழி உள்ளவர்கள் என்பதை மிக கௌரவமாகவும் மிக ஆடம்பரமாகவும் சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இது நமக்கு போட்ட பிச்சை, அல்லாஹு தஆலா நமக்கு காட்டிய நேர்வழி இது. இது நாங்களாக தெரிவு செய்து கொண்டது அல்ல. எங்கோ இருந்த நம்மை எங்கோ கூட்டிக் கொண்டு வந்து எதையோ அல்லாஹு தஆலா கேட்க வைத்து, அதன் மூலமாக நம்முடைய புத்தியை துறக்க வைத்து, அந்த பித்அத்துகளை எல்லாம் விட்டு இந்த இடத்திலே குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும் ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய காலங்களை கழிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா அவன் செய்து தருகின்றான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னிடத்தில் நீங்கள் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழியை காட்டுகின்றேன் என்று. இந்த உலகத்துக்கு மனிதர்களை அனுப்பி வைக்கின்ற நேரத்தில் முதலிலே அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்துக்கே சொல்லிக் கொடுத்த ஒரு அட்வைஸ் இருக்கின்றது என்பது சகோதரர்களே. மனித சமூகத்துக்கே ஃபர்ஸ்ட் அட்வைஸ் உலகத்துக்கு அனுப்புகின்ற நேரம், அதுக்கு முன்னால் 1-2 அட்வைஸ்கள் இருக்குது, குர்ஆனில் வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா அட்வைஸ் பண்ணி அனுப்பினான், இந்த மரத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று. அது அங்குள்ள அட்வைஸ் இல்லை. பூமிக்கு அனுப்புவதென்று அல்லாஹு தஆலா முடிவெடுத்ததன் பின்னால், பூமிக்கு நீங்கள் இறங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னதன் பின்னால், போவதற்கு முன்னால் ஒரு அட்வைஸ் பண்ணுகின்றன, அதை கேட்டுவிட்டு போங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்த மிக முக்கியமான ஒரு அட்வைஸ். என்ன அட்வைஸ்? இந்த பூமிக்கு தேவையான அட்வைஸ், இந்த பூமியுடைய வாழ்க்கைக்கு தேவையான அட்வைஸ், இந்த பூமியுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவைப்படுகின்ற அட்வைஸ். இந்த பூமியில் நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல், எந்த சலனமும் இல்லாமல் நிம்மதியாக இந்த உலகத்திலே நமக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாங்கள் வாழ வேண்டுமா, அதற்கு தேவைப்படுகின்ற அடிப்படை அட்வைஸை மனித சமூகத்துக்கு ஆரம்ப அட்வைஸாக சொல்லிக் கொடுத்து அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். என்ன அட்வைஸ்? ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், எங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யாரெல்லாம் அந்த நேர்வழியை பின்பற்றுகின்றார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது.
எந்த பயமும் இல்லாத, எந்த கவலையும் இல்லாத ஒரு அருமையான வாழ்க்கை உங்களுக்கு இந்த பூமியிலே கிடைக்கும். எப்பொழுது என்றால் எங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். இந்த ஹுதா என்பது, நேர்வழி என்பது எங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு வரும். வருகின்ற நேரத்தில் அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றி நடங்கள். உங்களுடைய வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும், அழகானதாக இருக்கும், நிம்மதியானதாக இருக்கும். எனவே நேர்வழி என்று சொல்வது சாதாரண ஒரு அம்சம் அல்ல சகோதரர்களே. மனிதர்களாக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம். வித்தியாசமான ஒரு உள்ளத்தோடு நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உள்ளத்துக்கு நாங்கள் இருப்பது தான் திருப்தி. அப்படித்தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அவரவர் எது எதிலே இருக்கின்றார்களோ அதை குறித்து அவர்கள் திருப்தி அடைந்து கொள்கின்றார்கள் என்று தான் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லுகின்றான். அவரவர் நேர்வழியில் இருக்கின்றார்கள் தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது பேய்த்து யாரிடத்திலேயாவது கேளுங்களேன், நீங்கள் எந்த ஜமாத்துக்குரியவர்? அவர் சொல்கிறார், நான் இன்ன ஜமாத்தில் இருக்கிறேன் என்று. நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீங்களா, நேர்வழியில் இருக்கிறீங்களான்னு கேளுங்க. நான் நேர்வழியிலே இருக்கின்றேன் என்று தான் அவரும் சொல்லுவார். நம்மிடத்தில் வந்து நீங்கள் எதில் இருக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க, நாங்கள் நேர்வழியிலே இருக்கின்றோம்னு தான் சொல்லுவோம். நாங்கள் யாரிடத்தில் போய் கேட்டாலும் அவர்கள் நேர்வழியிலே இருக்கின்றார்கள் என்று தான் சொல்லுவார்கள். யாரும் தான் இருப்பது ஒரு பாத்தில் வழிகேடு என்று தெரிந்து கொண்டு அந்த வழிகேட்டிலே இருப்பது கிடையாது, அதுதான் தெரிஞ்சிட்டு நான் நேர்வழிக்கு போய் விடுவார்களே. அவர்கள் இருப்பதிலே அவர்கள் திருப்தி கண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் இருப்பதிலே அவர்கள் நேர்வழியை நினைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சகோதரர்களே. சில வேளைகளில் அவர்கள் எப்படி நேர்வழியை நினைக்கிறார்களோ அதே மாதிரி நாங்களும் நினைக்கின்றோமோ தெரியாது. யார் அறிந்தவன்? அல்லாஹ் தான் அறிந்தவன். நாங்கள் எல்லாம் நேர்வழியிலே இருக்கின்றோம், எங்களை சுற்றி இருக்கின்ற அனைவரும் பாத்திலே இருக்கின்றார்கள். எங்கள் நேர்வழி தான் சரியான நேர்வழி, இந்த நேர்வழியிலே நடப்பவர்களுக்கு தான் நாளை மறுமையிலே விமோசனம் என்று அந்த நேர்வழியை மிகப்பெரிய ஒரு நேர்வழியாக நினைத்து கொண்டல்லவா 2019ஆம் ஆண்டு சில இளைஞர்கள் சேர்ந்து இந்த நாட்டிலே சில அசம்பாவிதங்களை செய்தார்கள். அவர்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், நீங்கள் நேர்வழியிலே இருக்கின்றீர்களா, பாத்திலே இருக்கின்றனர் கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலும் என்ன? நாங்கள் நேர்வழியிலே இருக்கிறோம் என்று தான். நாங்கள் பாத்திலே இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல போவது கிடையாது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கின்ற நேரம் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டிலே இருந்து விட்டு போய்விட்டார்களே என்று நினைக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு எதிரான செய்திகள் எல்லாம் மார்க்கத்தில் இருக்கின்றது. எனவே நேர்வழி என்பது நாங்கள் இருப்பது கூட நேர்வழிதானா என்பது கூட நமக்கு தெரியாது. இந்த உலகத்திலேயே நம்ம எல்லாம் உறுதியாக ஒரு மனிதரை இவருக்கு நேர்வழி கிடைத்தது, ஷுவரா நேர்வழி கிடைத்தது, சத்தியமிட்டு சொல்லலாம் அவர் நேர்வழியிலே தான் இருந்தார், அவர் நேர்வழியில் இல்லை என்றால் வேறு யார் நேர்வழியில் இருந்திருக்க போகின்றார் என்று நாங்கள் சொல்லுகின்ற அளவுக்கு உறுதியாக ஒரு மனிதருடைய விடயத்தில் நமக்கு நேர்வழியை பற்றி பேசலாம் என்றால் யாருடைய விடயத்தில்? அல்லாஹ்வுடைய தூதருடைய விடயத்தில். சஹாபாக்களுக்கு கூட நமக்கு சொல்ல தெரியும், அவர்கள் நேர்வழியிலே வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் சொல்லிவிட்டு அந்த எண்ணத்தோடு நாங்கள் போகின்றோம். உறுதிப்படுத்தி சொல்ல இயலாது. ஏன்னா உறுதிப்படுத்துவது என்பது அது அல்லாஹ்விடத்திலே உள்ளது. இவர் நேர்வழியிலே தான் வாழ்ந்தான்னு உறுதிப்படுத்தல. ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்கள் நேர்வழியிலே இருந்திருப்பார்கள், கட்டாயம் இருந்திருப்பார்கள், நல்லா பொருந்தி கொண்டானே. ஆனால் நமக்கு உறுதியாக இவர்கள் நேர்வழியிலே இருந்தார்கள் என்று நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் என்றால் 100%, 99% கூட அல்ல, 99.99 கூட அல்ல, 100% நேர்வழியிலே இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் குறித்த ஆயிஷா நாயகி அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொல்லி தந்தார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, இறைவா எனக்கு நேர்வழியை காண்பித்து விடு, வத்துகா இறையச்சத்தை தந்து விடு, வல் ஆஃபாஃப பத்தினித்தனமான வாழ்க்கையை தந்து விடு, வல் கினா செல்வன் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை தந்து விடு. அந்த போதும் அந்த கினா நஃப்ஸ் இருக்கின்றதே, அந்த போதும் என்ற நினைப்புள்ள அந்த செல்வ செழிப்புள்ள வாழ்க்கையை எனக்கு தந்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விட நேர்வழி பெற்றவர்கள் யாரும் இல்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டிவிடு என்று. எல்லாரும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக இந்த சமூகத்திலே பிறந்த ஒரு மனிதர், தொழக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே கேட்காமல் இருந்திருக்கவே முடியாது என்று உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை என்ன? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அப்படித்தானே? இந்த துஆவை கேட்காதவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. என்ன பிரார்த்தனை? நேர்வழியை தந்து விடு இறைவா, எங்களுக்கு நேரான வழியை காட்டி விடு இறைவா, எங்களுக்கு அந்த நேரான வழி ஹுதாவை எங்களுக்கு காட்டிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையே நமக்கு என்ன சொல்லி தருகின்றது சோதர்களே? நாங்கள் இருப்பது நேர்வழியா இல்லையா என்பதை நாங்கள் அல்ல தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் இருக்கிறது நேர்வழியாக இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது இறைவன். ஆனால் அந்த நேர்வழியை இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அதை அடைவதற்குரிய முயற்சியும் அதற்கான எண்ணமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். காட்ட வேண்டியது அவன். அவன் நேர்வழி காட்டவில்லை என்றால் நாங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே பாவிகள். நேர்த்தியான ஒரு வழி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் சகோதரர்களே. கம்ப்ளீட்டான ஒரு சிலபஸ். நம்ம எல்லாம் நினைச்சு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த சிலபஸை விட்டவர்கள் எல்லாம் நினைத்து தான் அதை செய்ய வேண்டி வரும்.
ஒருவன் இந்த உலகத்திலே சாராயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு சாராயம் குடித்தவனை அவன் பார்க்க வேண்டும். அவன் மூலமாக வருகின்ற கெடுதிகளை பார்க்க வேண்டும். அதன் மூலமாக உலகத்திலே உள்ள பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். அதன் மூலமாக உள்ள கெடுதிகளுடைய விடயத்தில் அவன் அவேராக வேண்டும். அதற்கு பின்னால் தான் அவன் என்ன செய்வான்? ஆஹா, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இந்த சாராயம் நமக்கு வானாண்டு தூரமாயிருவான். நம்ம அல்லாஹ் ஹராமாக்கினான், முடிஞ்சுகிறது. அதுக்கு மேலே நாங்கள் யோசிப்பது கிடையாது. அல்லாஹு தஆலா சிலபஸை போட்டு நேர்வழியை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த நேர்வழியை குர்ஆனாக நமக்கு கற்றுத் தருகின்றான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆனை நாங்கள் ரமலானுடைய மாதத்தில் இறக்கினோம். ஹுதல் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றது. வ பையினாத்தின் மினல் ஹுதா, அந்த நேர்வழியை மிக தெளிவாக அறிவிக்கக்கூடிய ஒரு வேதமாக இந்த வேதம் இருக்கின்றது. வல் ஃபுர்கான், சரியது பிழையது என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வேதமாக இந்த வேதத்தை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றார். எனவே நேர்வழியை அல்லாஹு தஆலா ஒரு வேதமாக நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து, அந்த வேதத்துக்கு வழிகாட்டியாக அல்லாஹ்வுடைய தூதரையும் கொண்டு வந்து சேர்த்து அந்த நேர்வழியை இந்த உலகத்தில் விட்டிருக்கின்றான். அந்த நேர்வழியை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது நம்முடைய திறமை அல்ல, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய, பிரார்த்தனை மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய, அடிக்கடி நம்முடைய பிரார்த்தனையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் இருக்கின்றோம். ஏனைய மக்களோடு, ஏனைய ஜமாத்தினரோடு, ஏனைய கொள்கையில் இருக்கக்கூடியவர்களோடு பார்க்கின்ற நேரத்தில் நாங்கள் எல்லாம் தெளிவான வேதத்திலே தெளிவான கொள்கையிலே இருக்கின்றோம் என்பதிலே பெருமிதம் அடைந்து விடக்கூடாது என்பார்ந்த சோதரர்களை, மரணம் வரைக்கும் இந்த கொள்கை நம்மோடு நீடிக்க வேண்டும். இந்த கொள்கையை உங்களுக்கும் எங்களுக்கும் படித்து தந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு கொள்கையை விட்டு வெளியேறி சென்ற ஏராளமான அவநிலைகளை காண்கின்றோமா இல்லையா? சில நேரங்களில் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் வாழ்க்கை வழிநெறியாக எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற அதை படித்ததை நாங்கள் ஒரு சிலரிடத்தில் அவர்களையே இதிலிருந்து அல்லாஹு தஆலா தடம்பெறச் செய்கின்ற அளவுக்கு அவன் கையிலே வைத்திருக்கின்றான் இந்த நேர்வழியை. அல்லாஹு தஆலா அதனால் தான் சொல்லுகின்றான், நீங்கள் என்னிடத்திலே நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழியை காட்டுகின்றேன் என்று. எனவே அல்லாஹ்விடத்திலே நேர்வழியை நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நேர்வழி என்பது நம்முடைய துஆவிலே இருக்க வேண்டும். அதுவும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது என் கையிலே கிடையாது, அவன் கையிலே தான் இருக்கின்றது, அவன்தான் எனக்கு காட்ட வேண்டும் என்கின்ற உணர்வோடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பார் அந்த சகோதரர்களை. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா இபாதி, அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான், என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஜாயுன், நீங்கள் எல்லோரும் பசித்தவர்கள், நீங்கள் எல்லாம் பசித்தவர்கள். இல்லாமன் அத்அம்துஹு, யாருக்கு நான் உணவளித்தேனோ அவர்களை தவிர. நீங்கள் எல்லாம் பசித்தவர்கள், அதான் நம்முடைய இயல்பு. நீங்கள் எல்லோரும் பசித்தவர்கள், யாரை தவிர என்றால் யாருக்கு நான் உணவளித்தேனோ அவர்களை தவிர. எதை சொல்ல வருகின்றான் ரப்புல் ஆலமீன்? சாப்பாடு நான் தான் தாரேன் என்று. உங்களுக்குரிய உணவு நீங்கள் தேடி பெற்றுக்கொண்டதல்ல, நான் உங்களுக்கு அளந்து அளந்து தர வேண்டிய நேரத்திலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன். இல்லையென்றா நீங்கள் எல்லாரும் பட்டினி தான். எத்தனையோ பணக்காரர்களை பார்க்கின்றோம், என்ன நோய் என்று கேட்டால் கேஸ்ட்ரைட்டிஸாம். அவருக்கு என்னது கேஸ்ட்ரைட்டிஸ் வரணும்? அவ்வளோ காசை வச்சுக்கிட்டு, இத்தனை வாகனங்களை வச்சுக்கொண்டு, இவ்வளவு சொகுசாக வாழக்கூடியவர்களுக்கு திண்டு நோய் வந்திருந்தால் பரவாயில்லை, தின்னாமல் நோய் வருதுண்டா. திண்டு நோய் வந்தால் பரவாயில்ல தானே, இவ்வளோ இருக்குது, தின்றாரு நோய் வருது, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், அவருக்கு இருக்கிற நோய். கேஸ்ட்ரைட்டிஸ் எப்போ வரும்? சாப்பிடாமல் இருந்தால் தான் வரும். சாப்பாட்டில் குறைபாடு இருந்தால் தான் வரும். நேரத்துக்கு சாப்பிடலன்னா வரும். சாதாரணமாக கூலி தொழில் செய்கின்ற ஒரு மனிதனுக்கு அப்படியான நோயின்றா என்னென்றே தெரியாது. கேஸ்ட்ரைட்டிஸ்னா புதினமாக பார்க்குறோம், அப்படியெல்லாம் நோய் இருக்குதான்னு கேட்கிறார்கள். ஏன்னா நேரத்துக்கு சாப்பிடுகின்றார்கள், நேரத்துக்கு அவருடைய ரிசுக்கு போய் சேருகின்றது. ஆனால் நிறைய பணம் இருக்கின்றது, சல்லியே சாப்பிடவா ஏழாதே சோதர்களே. சாப்பிடுவதற்குரிய சந்தர்ப்பத்தையும் அந்த சாப்பாட்டையும் இறைவன் தான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதை இறைவன் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, இறைவன் அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம்மிடத்தில் அல்லாஹுவோடு இருக்கின்ற அந்த தொடர்பு சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நான் தான் உங்களுக்கு சாப்பாடை தருகின்றேன், இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் பசித்தவர்கள் தான். நம்மை படைக்கின்ற நேரத்திலே இந்த வயிறு என்ற அமைப்பு இருக்குது, இதை வைத்து படைத்ததற்கு ஒரு வரலாற்றை சஹீஹுல் புகாரியிலே நமக்கு பார்க்கலாம். அல்லாஹு தஆலா பூமியிலே ஒவ்வொரு இடத்திலும் இருந்து மண்ணள்ளி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உருவத்தை சமைத்து அந்த உருவத்தை கொண்டு போய் சொர்க்கத்திலே வைத்திருந்தானா. இபிலிஸ் நம்மை அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படி ஒரு சுற்றி இவருக்கு என்னென்னலாம் இருக்குது என்று பார்த்து கொண்டான். அப்படி பார்க்கின்ற நேரத்தில் வயிற்றை கண்டுட்டார். இப்படி ஒரு விஷயமும் இருக்குது என்று சொல்லி இந்த வயிற்றை கண்ட உடனேயே
முதலாவது இப்லீஸ் சொன்ன வார்த்தை, தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள இயலாத ஒரு படைப்பை அல்லாஹு தஆலா படைக்க போகிறான். நம்மளோட அவ்வளோ பிரச்சனையும் இதால தான் சகோதரர்களே. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நேரம் சும்மா இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு சான் வயிற்றுக்கு தான் அவ்வளோ போராட்டம். ஏமாற்றுவது, மோசடி செய்வது, அநியாயம் இழைப்பது, இதையெல்லாம் செஞ்சு கடைசியில் என்ன செய்ய போகிறோம்? சாப்பிட போகிறோமோல. இந்த சாப்பாட்டுக்காக வேண்டி, இந்த வயிற்றுக்காக வேண்டி தான் இவ்வளோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்றோம். தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள இயலாத வரம்பு மீறல்கள் இந்த வயிற்றோடு தொடர்புபட்டது. இந்த பசியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான் உலகத்திலே. இந்த பசியை கொண்டு அல்லாஹ் சோதிப்பதாகவும் சொல்லித் தருகின்றான். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ, மனிதர்களை நாங்கள் பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் சோதிப்போம் என்று சொல்கின்றான். பசியை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிப்பான் நம்மை. இந்த உலகத்திலே மனிதர்களை சோதிக்கவில்லை. யோசித்து பாருங்கள் சோதர்களே, எத்தனை மக்களை சோதிக்கிறான் அல்லாஹு தஆலா. அந்த பலஸ்தீனிலே ஷேக் அவங்க சொல்லுவாங்க, பலஸ்தீனில் இருக்கின்ற அந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அங்கே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் சில நேரத்தில் ஈடுபாட்டிலே 10 நாள் 15 நாள் நம்மள நினைச்சும் பார்க்கல. நமக்கு முதலாவது ஞாபகம் வர்றது என்னது? அது உயிரோடு வந்ததல்ல, இவ்வளவு நாளே சாப்பிடாம எப்படி இருந்துச்சு, அதுதான் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. அல்லாஹு தஆலா அந்த ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். அந்த பசியோடு இருந்த அந்த மக்கள் வெளியிலே வருகின்ற நேரத்திலே பசியை கொண்டு அல்லாஹ் சோதிக்கின்றான். அந்த பிள்ளைகள் வெளியிலே வருகின்ற நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிவிட்டு வருகின்றது அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு வருகின்றது அன்பார்ந்த சகோதரர்களே. அப்படியான ஒரு ஈமானை அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே கொடுத்திருக்கிறான் பாருங்கள். நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், நம்ம எல்லாம் இயல்பிலே பசித்தவர்கள். நம்முடைய பசியை ஆர்த்துகின்ற பொறுப்பை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அது என்னிடத்தில் இருக்க, நான் தான் உங்களுக்கு சாப்பாடு தருகின்றேன். நான் சாப்பாடு தரவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எல்லோரும் பசியில் இருக்கக்கூடியவர்கள். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஃபஸ்தத்இமூனி, என்னிடத்திலே நீங்கள் சாப்பாடு கேளுங்கள், நான் அத்இமுக்கும், உங்களுக்கு நான் சாப்பாடு தருகின்றேன். உங்களுக்கு நான் சாப்பாடு தருகின்ற இடத்திலே நீங்கள் உணவை கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்க சொல்லுமாறு அல்லாஹ்வே சொல்லக்கூடிய இரண்டாவது அம்சம், உணவை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் மாத்திரம் நமக்கு உணவளிக்கவில்லை என்று சொல்லி சொன்னால், நம்ம எல்லாம் பசியோடு வாழக்கூடிய மக்கள் தான் அன்பார்ந்த சகோதரர்களே. அந்த பசியோடு எத்தனை நாள் இருக்கலாம் என்று யோசிச்சு பாருங்க. பலஸ்தீனை விடுங்களேன், ஸ்ரீலங்காவை யோசிப்போமே. நம்மெல்லாம் 3 நேரம் சாப்பிடக்கூடியவர்கள், சாப்பாடு 3 நேரம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் உள்ளவர்கள், பசித்து சாப்பிடுவதை விட நேரம் வந்து சாப்பிடுகின்ற பழக்கம் கொண்டவர்கள் இல்லையா? நம்ம பசியோடையா சாப்பிட்றோம்? இப்போ நமக்கு பனிஸ் வரும் தானே, உடனே சாப்பிட்றோம். பசிச்சா சாப்பிட்டோம், பனிஸ் வந்ததுக்காக சாப்பிட்டோம். டீ குடிக்கிறோம், டீ குடிக்கணும் என்ற தேவைக்காக வேண்டிய வந்ததுக்காக வேண்டி குடிக்கிறோம். இப்படி தான் நம்ம நிறைய பேர் சாப்பிட்றது. பகல் ஆகிட்டு சாப்பிட்றோம், நைட் ஆகிட்டு சாப்பிட்றோம். பசிச்சா சாப்பிட்டீங்க, அது சரியான குறைவு. நாங்கள் நேரத்துக்கு சாப்பிடக்கூடியவர்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறானே இல்லையா? இந்த வாழ்க்கையுடைய முறையில் இருக்கக்கூடிய நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இந்த பனிஸ் இல்லை வேறு வருது சரிதானே? அல்லாஹ் தஆலா மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை என்ன பனிஸ்ன்னு சொல்லிப்பட அதுவும் கவனமாக இருக்கணும் அதில். சரி, அப்போ அல்லாஹ் தஆலா அதாவது இந்த பசியோடு இருக்கக்கூடிய நாங்கள், பசித்து இருக்கக்கூடிய நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 3 நாளைக்கு 2 நாளைக்கு முழுமையாக பசியோடு இருந்து பார்த்தால் அந்த பசியுடைய கொடுமை நமக்கு விளங்கும். பசி எவ்வளோ கஷ்டமானது என்பது விளங்கும். அது எவ்வளோ பெரிய ஒரு சோதனை என்பது விளங்கும். அந்த ஆலமீன் கொண்டு வந்து சேர்க்கின்றானா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகின்ற, நான் தான் உங்களுக்கு உணவளிக்கின்றேன், உங்களுக்குரிய சாப்பாடு என்னிடத்திலிருந்து தான் வருகின்றது, அந்த சாப்பாட்டை நான் தான் உங்களுக்கு தருகின்றேன், என்னிடத்திலே சாப்பாட்டை நீங்கள் கேளுங்கள். ரிசுக்குக்காக வேண்டி, உணவுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் எத்தனை பேர் நாங்கள் துவா கேட்கின்றோம்? நம்ம துவா கேட்போம். எதை கேட்போம்? பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி தேவைன்னு கேட்போம். கேட்கணுமா? கட்டாயம் கேட்கணும். வியாபாரத்தில் நல்ல வளம் வரணும் என்று கேட்போம். கேட்கணுமா? கட்டாயம் கேட்போம். இந்த சாப்பாட்டுக்கு முன்னால் உள்ள சகலதையும் நாங்கள் கேட்போம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அந்த பசிக்கு அல்லாஹ் உணவு அளிக்கின்றானே, அந்த உணவுக்காக வேண்டி நம்முடைய பிரார்த்தனை என்பது சரியான குறைவு அன்பார்ந்த சகோதரர்கள். என் வாழ்க்கையில் உண்மையாக குறைவு. உங்களுடைய வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த ஹதீதை படிக்கின்ற நேரம் ஏன் அல்லாஹு தஆலா சாப்பாட்டை பற்றி சரியாக சொல்ல வேண்டும்? நம்ம இந்த உலகத்திலே உழைக்கின்ற உழைப்பெல்லாம் அதற்காகத்தான் சகோதரர்களே. நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நிறைய உழைக்கக்கூடியவர்கள், கோடிக்கணக்கில் காசு வைத்திருக்கக்கூடியவர்கள் கேஸ்ட்ரைட்டிஸ்ங்கிற நோய்க்கு உள்ளாகின்றார்கள் என்றால்
அவர்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை என்று அர்த்தம். நம் பசி வருகின்ற நேரத்தில் அந்த பசியை ஆற்றுவதற்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கின்ற அந்த எஜமானிடத்தில் அந்த சாப்பாட்டை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவா, எனக்கு உணவளி என்று நாங்கள் கேட்க வேண்டும். எனக்கு சாப்பாடு தந்து விடு என்று கேட்க வேண்டும். நேரத்துக்கு என்னுடைய உணவை கொண்டு வந்து சேர்த்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். பசியிலே வாடக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு தந்து விடாத இறைவாண்டு அல்லாஹ்விடத்திலே சாப்பாட்டை கேட்குமாறு அல்லாஹு தஆலா திருமறை கூறும். அதாவது இந்த செய்தியிலே நமக்கு சொல்லித் தருகிற ஒரு ஹதீஸுல் குதுஸ். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா இபாதி, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஆரின், நீங்கள் எல்லோரும் நிர்வாணிகள், இல்லாமன் கசௌத்துஹு, யாருக்கு நான் ஆடை அணிவித்தேனோ அவர்களை தவிர, ஃபஸ்தக்ஸூனி, என்னிடத்திலே நீங்கள் ஆடையை கேளுங்கள், அக்ஸுக்கும், உங்களுக்கு நான் ஆடை தருகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அடுத்து நம்முடைய இயல்பு என்ன? நாங்கள் எல்லோரும் நிர்வாணிகள். இந்த உலகத்துக்கு நாங்கள் எப்படி வந்தோம்? எந்த ஆடையும் இல்லாமல் தான் வந்து சேர்ந்தோம். நம்மை மறைத்துக் கொள்வதற்கு எதுவும் இருக்கவில்லை. எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்த நாங்கள் அந்த வந்த நாள் தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏதோ ஒரு ஆடை அணிந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அந்த ஆடை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நாங்கள் தான் உங்களுக்கு ஆடை அணிவித்தோம். நீங்கள் எல்லாரும் நிர்வாணிகள் தான், நீங்கள் எல்லாம் ஆடை இல்லாதவர்கள் தான், உங்கள் எல்லோருக்கும் ஆடை அணிவித்தது நான் தான் என்று அல்லாஹு தஆலா அவன் தான் ஆடைக்கு பொறுப்பாளன் என்பதையும் நமக்கு சொல்லித் தருகின்றான். இந்த உலகத்திலே விதம் விதமாக ஆடைகளை அணிகின்றோம் என்பார்ந்த சகோதரர்களே. நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆடைகளை அணிகின்றோம். இந்த ஆடைகளை அணிகின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் சில வேளைகளில் அந்த ஆடையை கொண்டு பெருமை வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த ஆடையை கொண்டு நம்முடைய ஆடம்பரமும் நம்முடைய திறமையும் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நேர் வழி காட்ட வேண்டும். ஒரு சகோதரரோடு கதைத்து கொண்டிருக்கிற நேரம் அவர்கள் ஒரு ஆடையோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரியை அவர்கள் தான் நடத்துகின்றார்கள். ஒரு கார்மெண்ட்ஸ் என்று வச்சுக்கொள்வோமே, அவர்கள் ஷர்ட் தான் ப்ரொடக்ட் பண்ணுறது. அந்த சகோதரர் இடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார். அவரோடு நான் கதைத்தேன். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை, நேரடியாக சொன்ன அந்த வார்த்தை, நான் இந்த போட்டிருக்கிற ஷர்ட் இருக்குதே, இதை கலட்டி வைத்தால் திருப்பி இந்த ஷர்ட்டை போட மாட்டேன். இந்த இருக்கிற ஷர்ட்டை நான் கலட்டி போட்டுட்டேன் என்று சொல்லி சொன்னால் திருப்பி அந்த ஷர்ட்டை நான் போட மாட்டேன், திருப்பி புதிய ஷர்ட் தான் போடுவேன். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட ஷர்ட் இருக்குது என்று ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். இப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆடையுடைய விடயத்தில் ஆடை அழகாக இருக்க வேண்டும். ஆடை அடுத்தவர்களிடத்திலே நாங்கள் போகின்ற நேரத்திலே ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு அழகையும் வெளிப்படுத்த வேண்டும். அதில் இரண்டாவது கருத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை அதை ஊக்குவித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் சில நேரங்களில் அப்படி வர்ணிக்கின்ற அளவுக்கு ஆடைகளை அணிந்தும் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த மாதிரி ஆடைகளை அணிவதிலே தவறாக நமக்கு சொல்லித்தரவில்லை. தாராளமாக நல்ல ஆடைகள், அழகான ஆடைகளை அணியலாம். ஆனால் அணிகின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளம் அந்த ஆடை என்பது நம் கண்ட்ரோலிலே உள்ளது, நம்முடைய ஆதிக்கத்திலே உள்ளது, நம் திறமையால் ஏற்பட்டது என்கின்ற உணர்வை நம்மிடத்தில் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு நம்மை திசை திருப்பமாக இருந்தால் அது அந்த ஆடையிலே நாங்கள் விடக்கூடிய தவறு என்பார்ந்த சகோதரர்களே. இன்றைக்கு நான் ஒரு ஆடையை அணிந்திருக்கின்றேன் என்றால், என் மானத்தை இது மறைக்கின்றது என்றால், அதற்கு இந்த ஆடை எனக்கு தந்தவன் ரப்புல் ஆலமீன். தந்தவனுக்கு இதை எடுப்பது அவ்வளவு கஷ்டமில்லை. நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற நேரத்திலே எனக்கு ஆடையை தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கவும் நம்முடைய பிரார்த்தனையிலே நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டும். பெருநாளைக்கு சில நேரங்களில் ஆடைகளை வாங்குவோம். அந்த ஆடைகளை வாங்குகின்ற நேரத்தில் நாங்கள் நம்முடைய திறமையால் நாங்கள் சம்பாதித்த காசிலே ஆடைகளை வாங்குகின்றோம். பிள்ளைகள் எல்லாம் உடுக்கின்றார்கள், மனைவி மக்கள் உடுக்கின்றார்கள், நாங்கள் உடுக்கின்றோம், நம்மை சுற்றியுள்ளவர்கள் உடுக்கின்றார்கள் என்பதை சில வேளைகளில் நம்மால் தான் அது நடந்தது என்பது போல் நம்முடைய உள்ளத்திலே ஷைத்தான் அந்த உணர்வை போட்டு விடலாம். போட்டிருக்கிறானே இல்லையா? அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். நான் யாருக்கெல்லாம் ஆடை வாங்கி கொடுத்தேனோ அல்லது என்னோடு சேர்ந்து இப்பொழுது யாரெல்லாம் ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இயல்பிலேயே நிர்வாணிகள். எங்களுடைய மானங்களை பாதுகாப்பதற்கு இந்த ஆடைகளை கொண்டு வந்து சேர்த்தது அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீனுடைய அந்த அருளால் இந்த ஆடையை நாங்கள் அணிந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆடையுடைய விடயத்தில் நான் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கின்றேன் என்கின்ற உணர்வு அடிமைகளாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் எல்லோரும் நிர்வாணிகள், நான் ஆடை அணிவித்தவர்களை தவிர. எனவே நீங்கள் ஆடையுடைய விடயத்தில் என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடை அணிவிக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லுகின்றான் இந்த செய்தியின் ஊடாக. அடுத்து
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யா இபாத், என்னுடைய அடியார்களே, நீங்கள் இரவிலையும் பகல்லையும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இரவிலையும் பகல்லையும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். நான் அனைத்து பாவங்களையும் மறைத்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மறைத்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன். மனிதர்களுடைய இயல்பை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்யக்கூடியவர்கள். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவமும் வெளிப்படவில்லை, அப்படித்தானே? நான் மறைத்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் அந்த மறைத்து வைத்திருக்கின்ற அந்த பாவங்களுக்கு என்னிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்புடைய விடயத்தில் அல்லாஹுவிடத்திலே சார்ந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியையும் இந்த செய்தியினூடாக நமக்கு சொல்லித் தருகின்றார். இந்த உலகத்திலே நாங்கள் நிறைய பாவங்கள் செய்கின்றோம். ஒரு சிலது சில வேளைகளிலே நமக்கு தெரியாமல் அது எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெளியில் யாருக்காவது தெரிய வரும். ஆனால் அதிகமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்றோம், யாருக்கும் தெரியாது. அல்லாஹு தஆலா மறைத்துத்தான் வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அந்த அடியார்கள் என்னையும் உங்களையும் ஆக்கியவர்கள் புரிய வேண்டும். சில அடியார்களை அல்லாஹு தஆலா அழைப்பானாம். அழைத்து மனிதர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு திரையை போடுவான். எந்த டிரான்ஸ்லேட்டர்ஸும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா நேரடியாக தன்னுடைய அடியானோடு பேசுவான். அப்படி பேசுகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா கேட்பானாம், அடியானே, நீ இப்படியான ஒரு பாவத்தை செய்தாய் தானே என்று. இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்லுவான் அந்த இடத்து, நீ இந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்தாய் தானே, இந்த பாவம் நீ செய்தது தானே, இந்த பாவத்தையும் நீதானே செய்தாய் என்று நாங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வெளிப்படவில்லை, வெளிப்படாமல் பாதுகாத்து விட்டோம். நம்மோடு மட்டும்தான் இந்த பாவம் இருக்கின்றது, நமக்கு மட்டும்தான் தெரியும் என்று இருக்கக்கூடிய அம்சங்களை எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துவான். வெளிப்படுத்தி ஒன்று ஒன்றாக கேட்பானாம், தனித்தனியாக ஒன்று ஒன்றாக அல்லாஹு தஆலா அந்த இடத்துல கேட்கின்ற நேரம் அந்த மனிதன் நினைத்து கொள்வான, நம்ம முடிஞ்சு, எப்படியுமே நம்ம தப்பு போகிறது கிடையாது. ஏண்டா இது உலகத்தில் மறைஞ்சிருந்துச்சு, நம்மை மக்கள் தவறான ஒரு மனிதனாக பார்க்கல. சும்மா சரி இது வெளிப்பட்டு இருந்தால் நிச்சயமாக மனிதர்கள் நம்மை மதித்திருக்க மாட்டார்கள். எல்லாரும் நிலைமையும் அதான். சரியா பிள்ளையா நான் சொல்கிறேன்? என் நிலைமையும் அதான், உங்கள் நிலைமையும் அதான். நாங்கள் செய்யக்கூடிய நிறைய பாவங்கள் வெளிப்படுவது கிடையாது, நாங்கள் மறைத்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் மறைத்து வைத்து, நாங்கள் மறைத்து வைத்துக்கணும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான். அல்லாஹு தஆலா அதை வெளிப்படுத்தவில்லை. அதனால் இந்த உலகத்தில் நம்மை மக்கள் மதிக்கின்றார்கள். மக்களோடு மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு அது காரணமாக அமைந்து விடுகின்றது. அல்லாஹு தஆலா அப்படி நாங்கள் மறைத்து விட்டோம், யாருக்கும் தெரியாது என்று இங்கே நினைத்த அம்சங்களை அங்கு போய் ஒன்று ஒன்றாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற நேரம் அந்த மனிதன் விளங்கிக் கொள்வான், நாங்கள் செய்தது உலகத்திலே மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்திலிருந்து மறையவில்லை. அல்லாஹு தஆலா ஒன்று ஒன்றாக சொல்லி காட்டுகின்றானே என்கின்ற உணர்வில் அந்த மனிதன் விளங்கிக் கொள்வான், நாங்கள் இன்றைக்கு முடிந்தோம், எங்களோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிற நேரம் அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், அடியானே, இந்த உலகத்தில் உன் இந்த பாவங்களை எல்லாம் நான் மறைத்து வைத்திருந்தேன். யார் மறைச்சது? நம்மளல்ல சகோதரர்களே. இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பாவம் செய்யக்கூடிய மனிதனாக இருந்து கொண்டும் நாங்கள் வாழுகின்றோம் என்றால் அல்லாஹு தஆலா மறைத்ததனால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் கேவலம் தான் சகோதரர்களே. நிறைய கேவலப்பட்டு போயிருப்போம் நாங்கள் எல்லாம். அந்த பாவங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளெல்லாம் பார்க்குற நேரத்தில் சிலர் கௌரவமாக நினைக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய மனைவி இடத்திலே போய் கேட்டு தெரிந்து கொண்டால் எல்லாம் வெளியில் வரும். அவரை பற்றி நிறைய தகவல்களில் வெளியில் எடுக்கலாம். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஹைருக்கும், உங்களிலே சிறந்தவர், ஹைருக்கும் மின் அஹ்லி, உங்களுடைய குடும்பத்திடத்திலே சிறந்தவர் தான் உங்களிலே சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த மனைவிக்கு தெரிந்த, மனைவிக்கு கூட தெரியாத எத்தனையோ பாவங்கள் இருக்குது, நாங்கள் செய்த தவறுகள் இருக்குது. இந்த தவறுகள் எல்லாம் வெளிப்பட்டு போஸ்டர் அடித்து வெளியில் வந்துட்டுன்னு சொன்னால் உலகத்தில் தலை காட்ட முடியாது சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் இந்த வாழ்கிறது போன்று நிம்மதியாக வாழ முடியாது. இந்த உலகத்தில் அந்த நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு தந்தது அந்த பாவங்களை மறைத்தது தான். அதை மறைத்த காரியத்தை செய்தது யாராம்? அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் இரவும் பகலுமாக பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அதை நான் இந்த உலகத்திலே மறைத்து வைத்திருக்கின்றேன்.
எனவே என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களை மன்னிக்கின்றேன். அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், நான் தான் இதையெல்லாம் இந்த உலகத்திலே மறைத்து வைத்திருந்தேன், அங்கேயும் மறைத்தேன் இங்கேயும் மறைத்து விட்டேன். திரை போட்டல்லவா அல்லாஹ் விசாரிக்கிறான். திரை போட்டு அந்த அடியார்களை விசாரிக்கின்ற அந்த அடியார்களுக்குள்ளே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியார்கள் புரிய வேண்டும். நாங்கள் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. திரை போடாமல் மக்களிடத்திலே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும் விதமாக உலகத்திலே உள்ள சகல மக்களும், உலகத்திலே பிறந்த அவ்வளவு மக்களையும் வைத்துக்கொண்டு அல்லாஹ் நம்முடைய பாவத்தை வெளிப்படுத்தி நம்மை மானபங்கப்படுத்தாமல் அந்த இடத்திலே ரப்புல் ஆலமீன் அங்கும் திரை போட்டு நம்மிடத்திலே விசாரிக்கின்ற நேரம் அல்லாஹு தஆலா சொல்லுவான், நான் அங்கும் மறைத்தேன் இங்கும் மறைத்தேன், அந்த பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் போன்று அல்லாஹு தஆலா அனுப்பி விடுகின்ற அந்த பாக்கியம் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்பாந்த சகோதரர்களே, ஆதரவு வைக்க வேண்டும். நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், நம் பாவம் நாங்கள் மறைக்கவில்லை, அல்லாஹ் மறைக்கிறான். மறைத்து ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், என்னிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். ஏன் தௌபா செய்யணும் என்று விளங்குதா? இப்போ அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஏன் தௌபா செய்ய வேண்டும் என்று விளங்குதா? நம் பாவங்களுக்காக மட்டுமல்ல, அந்த பாவங்களை மறைத்து நம்மை கண்ணியமாக ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறானே, மறுமைக்கு நாங்கள் போகின்ற நேரம் அந்த பாவங்களுக்குரிய தீமையை எடுத்துக்கொண்டு போகாமல் இந்த உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்டு தௌபாவை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை அழித்தவர்களாக நாங்கள் போக வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே. தௌபாவை ஏற்றுக்கொண்டானு நமக்கு தெரியாது, அல்லாஹு தஆலா நம்முடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டானு நமக்கு தெரியாது. தெரியாத நிலைமை தான் நம்முடைய நிலைமையாக இருந்தால் மௌத்து வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே. சலிக்காமல் கேட்க வேண்டும், பின்வாங்காமல் கேட்க வேண்டும், மரணம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மரணத்தின் நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டவர்களாக இந்த உலகத்திலிருந்து வெளியேறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். நம்ம எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் என்ற இயல்பிலே தவறுகள் அவர்களிடத்திலே இருக்கும், ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். முன் பாவம் பின் பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்திருந்தான். அந்த நபி நம்மிடத்திலே சொன்ன வார்த்தை என்ன? நான் ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமான தடவைகள் அஸ்தக்ஃபிருக்கல்லாஹும்ம வ அதூபு இலைக்க, இறைவா உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன், பாவ மன்னிப்பில் உன்னிடத்திலே நான் மீளுகின்றேன் என்று 100க்கும் அதிகமான தடவை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனவே நீங்களும் அதிகமாக கேளுங்கள் என்று மக்களிடத்திலே சொன்னார்கள். நம்மிடத்தில் அல்ல, சஹாபாக்களிடத்தில். நாங்கள் அடிக்கடி செய்ய வேண்டிய ஒரு அம்சம் சகோதரர்களே, டைம் கிடைச்சா செய்கிறதானே, சும்மா இருக்கிற நேரம் செய்யலாம் தானே. அஸ்தக்ஃபிருக்கல்லாஹும்ம வ அதூபு இலைக்க, மிச்சம் கஷ்டமான வார்த்தைகளும் அல்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்றாவது நம்ம அல்லாஹ்விடத்தில் அந்த மன்னிப்பை கேட்கலாம். அந்த மன்னிப்பை அதிகமாக கேட்பதற்கு அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மறைத்திருக்கின்றான் என்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வைத்தவர்களாக நாங்கள் அந்த எஜமானனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நம்முடைய பழக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த செய்தியை உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அடுத்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க, கொஞ்சம் வேகமாக சொல்லிடுற முடிகிற டைம்ன்றதுனால. அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற, என்னுடைய அடியார்களே, உங்களால் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களால் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது, அதே நேரம் உங்களால் எனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்குரியது, நீங்கள் செய்கின்ற கெடுதியும் உங்களுக்குரியது, நீங்கள் செய்கின்ற நலவும் உங்களுக்குரியது. நீங்கள் எதன் மூலமாகவும் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது, நீங்கள் எதன் மூலமாகவும் எனக்கு எந்த நலவும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகின்றான். இந்த உலகத்தில் உங்களுடைய ஆவியானவர், இந்த உலகத்திலே கடைசியாக வர இருப்பவர், உங்களில் மனிதர்கள் எல்லோரும், அதே நேரத்தில் உங்களில் இருக்கக்கூடிய ஜின்கள் எல்லோரும் இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் அவ்வளவு பேரிலும் ஆக கடைசியாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருந்தால் கூட, அவனுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருந்தால் கூட என்னுடைய ஆட்சியிலே அது எதையுமே அதிகரிக்காது. உங்களில் ஆதியானவர், உங்களில் அந்தமானவர், உங்களில் மனிதர், உங்களில் ஜின் எல்லோரும் சேர்ந்து அதிலே கடைசியாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அவனுடைய உள்ளம் நிறைய பாவமும் கெடுதியும் இருந்தால் கூட என்னுடைய ஆட்சியிலே எந்த குறைவையும் அதனால் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. உங்களில் நான் தங்கவில்லை. அல்லாஹு சமது, அவன் எந்த தேவையும் இல்லாதவன், யாரிலும் தங்கி இல்லாத ரப்புல் ஆலமீன். எனவே நாங்கள் செய்வது நமக்கு, இறைவனுக்கு எந்த பிரச்சனையும் நாங்கள் செய்வதன் மூலமாக கிடையாது. அவனுடைய ஆட்சியில் எதுவும் அதிகரிக்கப் போவதும் கிடையாது, எதுவும் குறைய போவதும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது அல்லாஹ்வை புகழுகின்றோம் என்பது உண்மை. ஆனால் அல்லாஹ்வை புகழ்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்ல, நாங்கள் நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே உயர்த்திக் கொள்வதற்காக. அல்லாஹ்வுடைய அந்தஸ்து நம்முடைய அல்ஹம்துலில்லாஹ் மூலமாக உயராது, நம்முடைய இறையச்சத்தின் மூலமாக உயராது. அல்லாஹ்வுடைய அந்தஸ்து நம்முடைய பாவத்தின் மூலமாக ஒரு நாளும் குறையாது. அல்லாஹ் தஆலா நம்முடைய விடயத்திலே முற்றாக தேவையற்றவன்.
நம்மிலே சார்ந்து இல்லாதவன், நாங்கள் தான் அவனிலே சார்ந்து இருக்கின்றோம் என்கின்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள். என்னுடைய அடியார்களே, உங்களிலே ஆதியானவரும் உங்களிலே கடைசியானவரும் உங்களிலே மனிதர்களும் உங்களிலே ஜின்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி, ஒரு இடத்திலே நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற தேவையை தனித்தனியாக ஒரே நேரத்தில் நீங்கள் கேட்டாலும், ஒவ்வொருத்தரும் தனித்தனி, ஒரு ஆள் சொல்லி இன்னொரு ஆள் ஆமீன் சொல்றதல்ல, நீங்கள் அவ்வளவு பேரும் தனித்தனியாக உங்களுடைய பிரச்சனையை ஒரே நேரத்தில் கேட்டாலும் உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனையை நான் தனித்தனியாக தீர்த்து வைப்பேன். அப்படி உள்ள ஒரு ரப்பு தான் நான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றார். சில நேரங்களிலே நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற நேரம் இந்த மஸ்ஜிதில் இருக்கின்ற அவ்வளோ பேரும் ஒரே நேரத்திலே சுஜூதில் இருந்து கொண்டு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று ஒருத்தர் கேட்பார், யா அல்லாஹ் எனக்கு இந்த அருளை தந்து விடு என்று ஒருத்தர் கேட்பார், எனக்கு வேலை வாய்ப்பு, வேலை இல்லாமல் இருக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி தந்துன்னு ஒருத்தர் கேட்பார், யா அல்லாஹ் எனக்கு உணவு இல்லாமல் இருக்கிற உணவளித்து விடு என்று ஒருத்தர் கேட்பார். இந்த இடத்துல ஒவ்வொருவரும் கேட்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருவர் கூட பல பிரார்த்தனைகளை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி கணக்கெடுக்கின்ற நேரத்தில் ஒரு சுஜூதிலே மாத்திரம் எத்தனை பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே போகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் ஏசிடிஜேயில் அல்ல, மனிதர்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து உங்களில் ஆதியானவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உங்களில் அந்தமானவர், கடைசியில் ஒருத்தர் கடைசியாக மரணிப்பார், அந்த மனிதர் வரைக்கும் இந்த உலகத்திலே உள்ள அவ்வளவு பேரும், ஜின்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க, ஜின்களும் சேர்ந்து ஒரு மைதானத்தில் நின்று ஒரே குரலில் ஒரே நேரத்தில் உங்களுடைய தனித்தனி பிரச்சனைகளை கேட்டாலும் உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனை தனித்தனியாக நான் தீர்த்து வைப்பேன். அப்படிப்பட்ட ரப்பிடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் என்பார்ந்த சகோதரர்களே. எனவே பிரார்த்தனையுடைய விடயத்தில் நாங்கள் அல்லாஹுவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அல்லாஹுவோடு வைத்திருக்க வேண்டிய அந்த தொடர்பும் இருக்கின்றதே, அது அழகான முறையில் சொல்லித்தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு செய்தி. தனியாக எடுத்து படிக்க வேண்டிய ஒரு செய்தி, ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி. அதை படிக்கிறதுக்காக வேண்டி சில செய்திகளை எடுத்து பார்க்கின்ற நேரம் இதை விளங்கப்படுத்தக்கூடிய சில இமாம்கள், சில முன்னோர்கள், சில அறிஞர்கள் அதை சொல்லித் தருகின்ற விதமே வித்தியாசம் சகோதரர்களே. அதில் உள்ள ஒவ்வொரு அரபு பதத்துக்கும் இன்ன 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 அர்த்தங்களை நாங்கள் வழங்கலாம் என்று ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்லித் தருகின்ற அளவுக்கு மிக ஆழமான அர்த்தம் உள்ள ஒரு அழகான ஒரு செய்தி. சுருக்கமாக இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகின்ற அம்சம், இந்த உலகத்தில் நாங்கள் அல்லாஹுவை தான் எல்லா விடயத்திலும் சார்ந்திருக்கின்றோம். அவன் தரவில்லை என்றால் இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே கிடையாது. அது இல்லாதது எதுவோ அதுதான் நம்முடைய இயல்பான நிலைமை. ஆடை இல்லாட்டி நிர்வாணி, சாப்பாடு இல்லாட்டி பசி, நேர்வழி இல்லாட்டி பாவி, இதுதான் நம்முடைய இயல்பான நிலை. இந்த இயல்பான நிலையிலிருந்து நம்மை சிறப்பான ஒரு நிலைமைக்கு மாற்றியவன் அந்த ரப்புல் ஆலமீன் தான். எனவே அந்த சிறப்புகளை நம் திறமை என்று நினைத்து கொள்ளாமல் அவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அழகாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு செய்தி அன்பார்ந்த சகோதரர்களை. அவ்வளவு பேரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்டாலும் அல்லாஹு தஆலா அதை நமக்கு தரக்கூடியவன் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுல் குத்ஸியின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். நம்முடைய பிரார்த்தனை அப்படி அமைய வேண்டும். இறைவனை நாங்கள் அழைக்கின்ற நேரத்தில் இந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அதிலும் ஸ்பெஷலாக பாவ மன்னிப்புக்குத்தானே இந்த காலத்தை நாங்கள் அதிகமாக ஒதுக்குகின்றோம். இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டியது, பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும். எந்த பாவத்தை? அல்லாஹ் மறைத்த பாவத்தை, வெளிப்படுத்தினதையும் தான். ஆனால் அதிகமாக மறைத்துத்தானே அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். அவன் தானே மறைத்தான். அவன் மறைத்தான் என்கிற அந்த உணர்வோடு அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் நீ இதை மறைத்தாய், அந்த மறைத்ததற்கு உனக்கு நன்றியாக நான் இருக்கின்றேன், என்னுடைய அந்த பாவத்தை மறைத்தது போன்றே மன்னித்து விட்டுடு யா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அழுது அழுது கேட்கக்கூடியவர்களாக நம்முடைய சுஜூதுகளையும் தொழுகைக்கு இடைப்பட்ட நேரங்களையும் இந்த நேரத்தை அதிகமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் முதல்வானத்துக்கு இறங்கக்கூடிய சந்தர்ப்பம், நம்மிடத்தில் கேட்பவர்கள் யாரும் இல்லையாண்டு கேட்கக்கூடிய சந்தர்ப்பம். சில வேளைகளில் இன்றைக்கு லைலத்துல் கத்ராக இருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட இந்த உலகத்துக்கு இறங்கி மலக்குமார்களோடு சேர்ந்து இறங்கி நமக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிக கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. இதை முழுமையாக பயன்படுத்தி நிறைவான பயனடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.